ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். பாருங்க, ஒவ்வொரு மனிதனுக்காக இயேசு கிறிஸ்து காயப்பட்டார். ஒரு மதத்திற்காக இயேசு காயப்படவில்லை. சட்ட திட்டங்களை கொண்டு வருவதற்காக இயேசு காயப்படவில்லை. வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 700 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கன் உரைத்த வார்த்தை இது. ஒவ்வொரு மனிதனுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். ஒவ்வொரு மனிதனுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஒவ்வொரு மனிதனும் தேவனோடு சமாதானம் பண்ணும்படியான அந்த தண்டனை தீர்ப்பு இயேசு மேலே வந்தது. இயேசுவின் தழும்புகள் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு வியாதியிலிருந்தும் சுகமாக்குகிறது. ஒவ்வொரு மனிதனுக்காக இயேசு கிறிஸ்து அந்த மரண தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை அழிப்பதற்காக இயேசு மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு சிலுவை என்பது எல்லா இடங்கள்லயும் பார்க்கிறோம். சில பேர் மோதிரமா போடுறாங்க, சில பேர் கழுத்துல சுருவமா போடுறாங்க, எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். ஆனா சிலுவை என்பது ஒரு மத சின்னம் அல்ல. நீங்க மோதிரம் செஞ்சு போடுறது ரொம்ப நல்லது, கழுத்துல போடுறது நல்லது, நெத்தியில போட்டுங்க நல்லது, வீடுகளில் வைங்க நல்லது. ஆனால் அதை மத சின்னமாக பார்க்காதீர்கள். அது அந்த சிலுவை என்பது இயேசு கிறிஸ்து மனிதர்களின் பாவத்திற்கான தண்டனை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு மனிதனையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கின இடம் அந்த சிலுவை என்பதை உணருங்கள். சிலுவையை பார்க்கும்போது இது கிறிஸ்தவங்க வீடுன்னு நினைப்பு வரக்கூடாது. சிலுவையை பார்க்கும்போது இவங்க கிறிஸ்தவங்க நினைப்பு வரக்கூடாது. சிலுவையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வேணும்னா, இயேசு என் சார்பிலே அடிக்கப்பட்டார், இயேசு எனக்காக காயப்பட்டார், இயேசு எனக்காக நொறுக்கப்பட்டார், இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்தார், இயேசு எனக்காக உயிரோடு எழுந்தார், இயேசு என்னை மீண்டும் எடுத்து சொல்வதற்கு வரப்போகிறார் என்பதை இந்த சிலுவை எனக்கு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது. சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் உங்க மனசுல ஞாபகம் வரணும், இந்த சிலுவை எனக்கு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லுகிறது, எனக்கு நியாய தீர்ப்பு இல்லை என்று சொல்லுகிறது. காரணம், இந்த சிலுவை தான் இயேசு சுமந்தார். நியாய தீர்ப்பையும் ஆக்கினை தீர்ப்பையும் இயேசு இந்த சிலுவையிலே சுமந்ததுனால இந்த சிலுவை எனக்கு அடையாளப்படுத்துவது, ஞாபகப்படுத்துவது என்னவென்றால், எனக்கு ஆக்கினை தீர்ப்பும் நியாய தீர்ப்பும் இல்லை என்பதை இந்த சிலுவை எனக்கு அடையாளப்படுத்துகிறது. சிலுவையை பார்க்கும் போதுதான் இந்த யோசனை உங்களுக்குள்ள வரணும். கிறிஸ்தவங்கிற யோசனை வரக்கூடாது. இது ஒரு மத சின்னமா பார்க்க கூடாது. அந்த சிலுவை உங்க கண்ணுல வந்தா, நான் விடுவிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய பிள்ளையாக்கப்பட்டவங்கிற அந்த நினைவு வரும்படி இந்த சிலுவையை பார்க்க வேண்டும்.